ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஏஞ்சலின் பவுலி. இவங்க ஒஜிப்வே ட்ரைபை சேர்ந்தவங்க. ஏஞ்சலின் பவுலி நேட்டிவ் அமெரிக்கன் சில்ட்ரனுடைய எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல் தான் ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர். இந்த நாவல் 2021 அப்பந்தான் பப்ளிஷ் ஆயிருக்குது. இது ஒரு யங் அடல்ட் மிஸ்டரி த்ரில்லர் நாவல். ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இந்த நாவல் பத்தி சொல்லணும்னா, ஒஜிப்வே கம்யூனிட்டில மெத் எக்ஸ் அப்படிங்கிற ட்ரக் ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இந்த மெத் எக்ஸ் போதை பொருளுக்கு அடிமையாகி செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம ஓவர் டோஸால நிறைய பேரு இறந்து போய்கிட்டு இருக்காங்க. சோ FBI இந்த மெத் எக்ஸ் ட்ரக்க பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா மெத் அப்படிங்கிறது ஒரு ட்ரக். இந்த ட்ரக் கூட ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் மெடிசன் நாட்டு மருந்த ஆட் பண்ணி தான் மெத் எக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப டேஞ்சரஸான பவர்ஃபுல்லான ட்ரக்க ரெடி பண்றாங்க. சோ FBI என்ன இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னா, இந்த மெத் எக்ஸ் ட்ரக்க யாரு ரெடி பண்றாங்க, எந்த ட்ரெடிஷனல் மெடிசனை ஆட் பண்ணி இந்த மெத் எக்ஸ் ட்ரக்க ரெடி பண்றாங்க, தென் யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா எப்படி இந்த மெத் எக்ஸ் ட்ரக்க ஒஜிப்வே கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு விக்கிறாங்க, அண்ட் யாரு இத விக்கிறாங்க, இந்த மெத் செல்லுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகி இருக்கிறாங்க அப்படிங்கறத FBI இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த FBI ஆபீசர்ஸுக்கு நம்ம நாவலோடைய ப்ரோட்டகானிஸ்ட் டானஸ் உதவி பண்றாங்க. டானஸோடைய நோக்கம் என்னன்னா, இந்த மெத் எக்ஸ் ட்ரக்கால அவங்க கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரு இறந்து போறாங்க. சோ இந்த மெத் எக்ஸ் ட்ரக் ஸ்ப்ரெட் ஆகுறத தடுத்து நிறுத்தி அவங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காகவும் அவங்களுடைய ட்ரெடிஷனல் மெடிசனை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் டானஸ் FBI ஆபீசர்ஸுக்கு உதவி பண்றாங்க. சோ சிம்பிள் ஒன் லைன் என்னன்னா, ஒஜிப்வே கம்யூனிட்டிக்குள்ள மெத் எக்ஸ் அப்படிங்கிற ட்ரக் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. FBI மெத் செல்ல பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டானஸ் உதவி பண்றாங்க. இப்போ இந்த ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் தான் ஏஞ்சலின் பவுலி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் நாவல். இந்த நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி 10 வருஷம் இந்த நாவலுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்லீகல் ட்ரக்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. தென் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஹாக்கி, அண்ட் தென் ஒஜிப்வே பீப்புளுடைய ட்ரெடிஷன்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை முறைய பத்தி எல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி தான் ஏஞ்சலின் பவுலி அவர்கள் இந்த நாவல்ல எழுதியிருக்காங்க. நம்ம ஆத்தர் ஏஞ்சலின் பவுலியுடைய ஃபாதர் ட்ரெடிஷனல் ஃபயர் கீப்பரா இருந்திருக்காங்க. ஃபயர் கீப்பருடைய வேலை என்னன்னா, ஒஜிப்வே ட்ரைப்ல முக்கியமான சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கும்போது நெருப்பு ஏத்துவாங்க. தென் ரூல்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறதையும் கவனிச்சுக்கிடுவாங்க. சோ இப்போ ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இந்த நாவல்ல வர்ற கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டானஸ். இவங்க தான் நம்ம நாவலோடைய ப்ரோட்டகானிஸ்ட். இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும்போது டானஸுக்கு 18 வயசு. டானஸோடைய மதர் பிரெஞ்சு அண்ட் இட்டாலியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஆனா டானஸோடைய ஃபாதர் ஒஜிப்வே ட்ரைபை சேர்ந்தவங்க. டானஸோடைய மதர மாம் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டானஸோடைய ஃபாதர லீவி ஃபயர் கீப்பர் சீனியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டானஸோடைய ஃபாதர் ஹாக்கி பிளேயரா இருந்திருக்காங்க. டானஸோடைய மதர் 16 வயசு இருக்கும் போதே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு டானஸோடைய ஃபாதர் டானா அப்படிங்கிற லேடியையும் பிரெக்னன்ட் ஆகிட்டாங்க. ஃபைனலி டானஸோடைய மதரை கைவிட்டுட்டு டானா அப்படிங்கிற லேடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சோ டானஸோடைய ஃபாதருக்கும் டானஸோடைய மதருக்கும் மேரேஜ் ஆகவே இல்ல. டானஸ் அவங்க ஒயிட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க மதர் கூட தான் வளர்ந்திருப்பாங்க. ஆனா டானஸுக்கு ஒஜிப்வே ட்ரைப்ல மெம்பர் ஆகணும்னு தான் ஆசை. டானஸோடைய ஃபாதர் லீவி ஃபயர் கீப்பர் டானா அப்படிங்கிற லேடிய மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கல்ல. டானா மூலமா அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கும். அந்த பையன் யாருன்னா லீவி ஃபயர் கீப்பர் ஜூனியர். சோ லீவி நம்ம டானஸோடைய ஹாஃப் பிரதர். 2 பேத்துக்குமே 3 மாசம் தான் வித்தியாசம். லீவி ஃபயர் கீப்பர் ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டனா இருப்பாங்க. லீவி ஃபயர் கீப்பரோடைய மதர் டானா ஃபயர் கீப்பர் தான்
ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ட்ரைபல் ஜட்ஜா இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒயிட்டா இருந்தாங்க. சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் நேட்டிவ் ட்ரைபல் ஜட்ஜ். நெக்ஸ்ட் கிராண்ட் மேரி, இவங்க டானஸுடைய ஒயிட் கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் கிராண்ட்பா லொரென்சோ, இவங்க டானஸுடைய ஒயிட் கிராண்ட்ஃபாதர். நெக்ஸ்ட் அங்கிள் டேவிட், இவங்க டானஸுடைய மதருடைய பிரதர். நெக்ஸ்ட் கிராண்ட்மா பேர்ல், இவங்க டானஸுடைய ஃபாதருடைய மதர், டானஸுடைய நேட்டிவ் கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் டெடி, இவங்க டானஸுடைய ஃபாதர் சைடு இருக்கிற ஆண்ட். நெக்ஸ்ட் லில்லி, இவங்க டானஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் கிரானி ஜூன், இவங்க லில்லியுடைய கிராண்ட் மதர். நெக்ஸ்ட் டிராவிஸ் ஃபிளின்ட், இவங்க லில்லியுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் ஹெதர் நோடின், இவங்க டானஸோடைய கிளாஸ்மேட். நெக்ஸ்ட் ராபின் பெய்லி, இவங்க டானஸோடைய ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் டிஜே, இவங்க டானஸோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் மைக் எட்வர்ட்ஸ், இவங்க டானஸோடைய ஹாஃப் பிரதர் லீவியோடைய ஃப்ரெண்டு. இவங்களும் ஹாக்கி பிளேயர் தான். நெக்ஸ்ட் கேரக்டர் கிராண்ட் எட்வர்ட்ஸ், இவங்க மைக் எட்வர்ட்ஸ் உடைய ஃபாதர். இவங்க ஒரு ரிச்சான லாயரா இருப்பாங்க. இவங்களுக்கு சொந்தமா பூஸ்டர் பஸ்னு ஒரு பஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாபி, இவங்க ஹாக்கி கோச். நெக்ஸ்ட் ஸ்டார்மி நோடின், இவங்க டானஸோடைய ஹாஃப் பிரதர் லீவியோடைய ஃப்ரெண்டு. ஸ்டார்மி நோடினும் ஹேதர் நோடினும் ரிலேட்டிவ்ஸ். ஹேதர் வந்து ஸ்ட்ராமியோடைய கசின். நெக்ஸ்ட் சீனே நிம்கி, இவங்க ஒஜிப்வே ட்ரைபை சேர்ந்தவங்க. இவங்க தான் டானஸுக்கு ட்ரெடிஷனல் மெடிசனை பத்தி கத்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் லெனார்டு, இவங்க ஒஜிப்வே ட்ரைபை சேர்ந்த ஒரு எல்டர். நெக்ஸ்ட் ரான் ஜான்சன், இவங்க சீனியர் FBI ஏஜென்ட். நெக்ஸ்ட் ஜேமி ஜான்சன், இவங்க ஜூனியர் FBI ஏஜென்ட். கேரக்டர்ஸ் ரொம்ப ஈஸி தான். டானஸ், இவங்க தான் நம்மளுடைய ப்ரொட்டகானிஸ்ட். டானஸ் FBI-க்கு உதவி செய்வாங்க. நெக்ஸ்ட் லீவி ஃபயர் கீப்பர், இவங்க டானஸோடைய ஹாஃப் பிரதர். இவங்க மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டானா ஃபயர் கீப்பர், இவங்க லீவியோடைய மதர். இவங்களுமே மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருப்பாங்க. நெக்ஸ்ட் அங்கிள் டேவிட், இவங்க தான் டானஸ்க்கு முன்னாடி FBI-க்கு உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலயே மெத்த செல்லுல இருக்கிறவங்க அங்கிள் டேவிட கொலை பண்ணிருவாங்க. நெக்ஸ்ட் டார்விஸ், ஹேதர், ராபின், இந்த 3 பேருமே மெத்த ஓவர் டோஸால இறந்து போயிருவாங்க. இதுல டார்விஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா டார்விஸ் தான் மெத் எக்ஸ ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மைக் எட்வர்ட்ஸ், இவங்க தான் அந்த மெத்த செல்லுடைய லீடர். ஆனா கடைசியில இவங்களுக்கு எந்த தண்டனையுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் பாபி, ஸ்ட்ராமி, இந்த 2 பேருமே மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரான் ஜான்சன் அண்ட் ஜேமி ஜான்சன், இந்த 2 பேருமே FBI ஏஜென்ட்ஸ். இப்ப நம்ம ஃபயர் கீப்பர்ஸ் டாட்டர் இந்த நாவல் பத்தி பார்க்கலாம். நம்ம நாவலுடைய ப்ரொட்டகானிஸ்ட் டானஸ்க்கு அவங்க லைஃப்ல எதுவுமே சரியா போகாத மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா டானஸோடைய அங்கிள் டேவிட் இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்த 6 வீக்ஸ்லயே டானஸோடைய ஒயிட் கிராண்ட் மதர் கிராண்ட் மேரிக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு. இப்போ டானஸோடைய நேட்டிவ் கிராண்ட் மதர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, கெட்ட விஷயம் எப்போதுமே 3ஆ நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஆல்ரெடி 2 நடந்துட்டு, அங்கிள் டேவிட் இறந்து போயிட்டாங்க, கிராண்ட் மேரிக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு. இப்போ 3ஆவதா என்ன கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு டானஸ் ரொம்ப பதட்டத்திலையும் சோகத்திலையும் இருக்கிறாங்க. நம்ம டானஸ் த யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன்ல போய் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்போ அவங்க வீட்டுல நிலைமை சரியில்லைல்ல. சோ அவங்க மதருக்கு ஆறுதலா, அவங்க மதருக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக டானஸ் அவங்க ஹோம் டவுன் சூ செயின்ட் மரியிலேயே தங்கி பக்கத்துல இருக்கிற லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு டானஸ் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு லில்லி கூட சேர்ந்துதான் போக போறாங்க. நெக்ஸ்ட் டானஸோடைய ஹாஃப் பிரதர் லீவி, அதான்ப்பா ஹாக்கி டீம் கேப்டனா இருக்காங்கல்ல, அவங்க இப்போ டானஸ்க்கு ஒரு நியூ ஹாக்கி பிளேயரை அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க நேம் என்னன்னா ஜேமி. ஜேமி இப்பந்தான் சூ செயின்ட் மரியில இருக்கிற ஹை ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றாங்க. ஜேமி ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க, செம்மையா ஹாக்கி விளையாடுறாங்க. அண்ட் ஜேமியோடைய ஃபேஸ்ல ஒரு தழும்புமே இருக்குது. சோ அங்க இருக்கிற எல்லாரோடைய அட்டென்ஷனுமே ஜேமி மேலதான் இருக்குது. இப்போ லீவி டானஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா,
ஜேமி சோ செயின்ட் மரிக்கு புதுசு. சோ இங்க இருக்கிற இடங்களை ஜேமிக்கு சுத்தி காமி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து டானஸும் ஜேமியும் நிறைய இடங்களுக்கு போறாங்க, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. டானஸ்க்கு ஜேமிய புடிச்சு போயிருது. ஆனா ஜேமிக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் ரெண்டு பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. டானஸ் ஜேமிக்கு சோ செயின்ட் மரிய சுத்தி காமிக்கிறாங்க. தென் அங்க இருக்கிற ஒஜிப்வே ட்ரைபுடைய ஹிஸ்டரிய பத்தி சொல்றாங்க. கூடவே அவங்க ஃபேமிலிய பத்தியும் டானஸ் ஜேமி கிட்ட சொல்றாங்க. டானஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஃபாதர் ஒரு டைம்ல ஹாக்கி ஸ்டாரா இருந்தாங்களாம். டானஸோடைய மதர் 16 வயசுலயே பிரெக்னன்ட் ஆயிட்டாங்களாம். அதுக்கடுத்த ஃபியூ மந்த்ஸ்லயே டானஸோடைய ஃபாதர் டானா அப்படிங்கிற லேடியையும் பிரெக்னன்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டானஸோடைய மதரை கைவிட்டுட்டு டானா அப்படிங்கிற லேடியையே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். டானாக்கு பிறந்த பையன் தான் லீவி. சோ லீவி என்னுடைய ஹாஃப் பிரதர். எங்க ரெண்டு பேத்துக்குமே மதர் வேற வேற, ஆனா ஃபாதர் ஒருத்தர் தான். அவங்களுடைய ஃபாதர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டதா சொல்றாங்க. மேலும் டானஸ் என்ன சொல்றாங்கன்னா, டானஸ் மதருடைய பேரண்ட்ஸ், அதாவது கிராண்ட் மேரி அண்ட் கிராண்ட்பா லொரன்சோ, இந்த ரெண்டு பேருமே டவுன்ல ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களாம். கிராண்ட்பா லொரன்சோ சோ செயின்ட் மரில மேயரா இருந்திருக்காங்க. அவங்க சரியான ரேசிஸ்டா. அவங்களுக்கு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. டானஸோடைய ஃபாதர் லீவி ஃபயர் கீப்பர் சீனியர் ஹாக்கி ஸ்டாரா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய 2 காலுமே பிரேக் ஆயிடுச்சு. சோ டானஸோடைய ஃபாதரால அவங்க ஹாக்கி கரியரை கண்டினியூ பண்ண முடியல. சோ டானஸோடைய ஃபாதர் சோ செயின்ட் மரிலேயே வேற ஜாப் தேடி இருக்காங்க. ஆனா அங்கதான் கிராண்ட்பா லொரன்சோ மேயரா இருக்கிறாங்கல்ல. சோ டானஸோடைய ஃபாதருக்கு அந்த டவுன்ல எங்கேயுமே ஜாப் கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, டானஸோடைய ஃபாதர் ஒஜிப்வே ட்ரைபை சேர்ந்தவங்க. அண்ட் டானஸோடைய ஃபாதர் டானஸோடைய மதரை மேரேஜ் பண்ணிக்கிடல. சோ டானஸோடைய பெர்த் சர்டிபிகேட்ல டானஸ் ஃபாதர் நேம ஆட் பண்ண இவங்க ஒத்துக்கிடல. டானஸோடைய பெர்த் சர்டிபிகேட்ல அவங்க ஃபாதர் நேம் இல்லாதனால டானஸ ஒஜிப்வே ட்ரைப்ல அபிஷியலா ஏத்துக்கிடல. டானஸ் அவங்க ஒயிட் கிராண்ட் பேரண்ட்ஸோடைய கேர்ல தான் வளர்ந்திருப்பாங்க. ஆனா டானஸ்க்கு ஒஜிப்வே ட்ரைப் தான் பிடிச்சிருக்கு. ஒஜிப்வே ட்ரைப்ல மெம்பர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. இது எல்லாத்தையும் டானஸ் ஜேமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜேமி அவங்கள பத்தி டானஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜேமியுமே நேட்டிவ் தானா, அவங்க செருக்கி கம்யூனிட்டிய சேர்ந்தவங்கலாம். ஆனா ஜேமி சைல்டா இருக்கும் போதே அவங்கள வெளியில அடாப்ஷனுக்கு கொடுத்துட்டாங்களாம். சோ ஜேமி அவங்க செருக்கி கம்யூனிட்டியில பெருசா இன்வால்வ் ஆகல, அத பத்தி எனக்கு பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. டானஸ் அவங்க ஒஜிப்வே ஹிஸ்டரிய பத்தியும் அவங்க ஃபேமிலிய பத்தியும் டீடைல்டா ஜேமி கிட்ட சொன்னாங்க. ஆனா ஜேமி அவங்க பர்சனல் விஷயம் எதையுமே டானஸ் கிட்ட ஷேர் பண்ணல. அதுக்கப்புறம் 3rd வீக்கெண்ட் டானஸ் ஜேமிய பவ்வாவுக்கு கூட்டிட்டு போறாங்க. பவ்வாவ் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சுரல் கேதரிங். இங்க ஒஜிப்வே கம்யூனிட்டிய சேர்ந்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடி விருந்து சமைச்சு சாப்பிட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களுடைய ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை கொண்டாடுவாங்க. பவ்வாவ்ல லில்லியுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டிராவிஸ் ஃபிளின்ட்ட பாக்குறாங்க. டிராவிஸ் பாக்குறதுக்கே அன்ஹெல்தியா இருக்கிறாங்க. ட்ரக் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டிராவிஸ் லில்லி கிட்ட போய் என்கிட்ட பேசு, நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துடலாம் அப்படின்னு லில்லிய ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லில்லி மறுபடியும் டிராவிஸ ஏத்துக்கிடுறதா இல்ல. சோ டிராவிஸ் கன்னை எடுத்து லில்லிய ஷூட் பண்ணி கில் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் தன்னை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு டிராவிஸ் இறந்து போயிருந்தாங்க. இப்போ டானஸோடைய கண் முன்னாடியே டானஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு லில்லி இறந்து போயிட்டாங்க. டானஸோடைய கண்ண முன்னாடியே மர்டர் நடந்திருக்குது. சோ டானஸ் பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க. ஆனா ஜேமி அங்க ரொம்ப காமா இருக்கிறாங்க. லில்லியோடைய பல்ஸ போய் செக் பண்றாங்க. தென் லில்லி இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே டானஸ அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. கண்ணு முன்னாடி மர்டர் நடந்தா எல்லாருமே ஷாக் ஆகுவாங்க, பதட்டப்படுவாங்க. ஆனா ஜேமி
பொறுமையா போய் பல்ஸ செக் பண்ணிருக்காங்க. சோ ஜேமி ஸ்டூடெண்ட் கிடையாது, அவங்க கிட்ட போய் சொல்லிருக்காங்க அப்படின்னு டானஸ் ரியலைஸ் பண்றாங்க. ஜேமி கிட்ட போய் நீங்க ஒரு ஆபீசர்னு எனக்கு தெரியும் அப்படின்னு டானஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஜேமியுமே உண்மைய சொல்றாங்க. என்னன்னா ஜேமி ஒரு அண்டர் கவர் FBI ஏஜென்டா மெத் ட்ரக் செல்ல பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதா அங்க வந்திருக்கிறதா சொல்றாங்க. தென் 3 days கழிச்சு ஜேமி அவங்களுடைய சீனியர் FBI ஏஜென்ட் ரான் ஜான்சனை மீட் பண்றதுக்காக டானஸ கூட்டிட்டு போறாங்க. ரான் ஜான்சன் என்ன சொல்றாங்கன்னா அவங்களும் நேட்டிவ் தானா, இப்போ ஒஜிப்வே கம்யூனிட்டில மெத் ட்ரக் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்குது, இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. சோ அதை தடுத்து நிறுத்தி மக்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். சோ எங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு நீயும் உதவி பண்ணு அப்படின்னு ரான் ஜான்சன் டானஸ் கிட்ட கேக்குறாங்க. மேலும் ரான் ஜான்சன் என்ன சொல்றாங்கன்னா இவங்க மெத் ட்ரக் செல்ல பத்தி சீக்கிரட்டா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இவங்க அண்டர் கவர்ல தான் ஒர்க் பண்றாங்க. சோ பொதுமக்கள் முன்னாடி சயின்ஸ் டீச்சர் ரோல் பண்றாங்க. இவங்களுடைய நெஃப்யூ மாதிரி தான் ஜேமி ஜான்சன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ஜேமி ஜான்சன் அப்படிங்கறதே இவங்களுடைய ரியல் நேம் கிடையாது. அண்ட் ஜேமிய பத்தி நமக்கு தெரியும், ஹை ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்காங்க, ஹாக்கி டீம்லயும் சேர்ந்திருக்காங்க. ஆனா ட்ரூத் என்னன்னா ஜேமி ஒரு FBI ஏஜென்ட் மெத் ட்ரக் செல்ல பத்தி சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக ஸ்டூடெண்ட் அண்ட் சயின்ஸ் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில தான் இந்த மெத் ட்ரக் ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்குது. சோ அவங்களோட மிங்கிள் ஆகி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. மேலும் டானஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி உன்னுடைய அங்கிள் டேவிட் தான் எங்க கூட சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கிள் டேவிட் மெத் ஓவர் டோஸால இறந்து போயிட்டதா சொல்றாங்கல்ல, அது உண்மை கிடையாது. ஏன்னா அங்கிள் டேவிட் மெத் ட்ரக்குக்கு அடிக்டே கிடையாது. இன்ஃபேக்ட் அங்கிள் டேவிட் தான் மெத் எக்ஸ் ட்ரக்க எப்படி உருவாக்குறாங்கன்னு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. த FBI என்ன நினைக்கிறாங்கன்னா மெத் ட்ரக் கூட ஏதோ ஒரு ஹலுசினோஜெனிக் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி தான் மெத் எக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரஸான ட்ரக்க ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. சோ அங்கிள் டேவிட் அந்த மஷ்ரூம்ஸ பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். இப்போ இவங்க எதுக்காக ஹலுசினோஜெனிக் மஷ்ரூம்ஸ பத்தி ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா மினசோடால இருக்கிற கிட்ஸ் இந்த ட்ரக்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்மால் மென் அவங்க பின்னாடியே வந்து அவங்கள பயங்கரமா திட்டுற மாதிரி அந்த கிட்ஸுக்கு ஒரு மாயை உருவாகி இருக்குது, ஹாலோசினேட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்காக தான் இந்த மெத் ட்ரக் கூட ஏதோ ஒரு ஹலோசினோஜெனிக் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்களோன்னு FBI சந்தேகப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நேட்டிவ் பர்சன் யாரோ தான் மெத் ட்ரக் கூட ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் மெடிசனை ஆட் பண்ணி மெத் எக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரஸான ட்ரக்க கிரியேட் பண்றதா FBI நம்புறாங்க. சோ அங்கிள் டேவிட் எப்படி எங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒஜிப்வே கம்யூனிட்டில இருக்கிற மக்களை இந்த ட்ரக் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்ணு அப்படின்னு ரான் ஜான்சன் அண்ட் ஜேமி ஜான்சன் இந்த FBI ஏஜென்ட்ஸ் டானஸ் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா டானஸ்க்கு ஒஜிப்வே கல்ச்சர் அண்ட் சயின்ஸ பத்தி நல்லா தெரியும். என்னதான் இதுல ரிஸ்க் இருந்தாலும் டானஸ் அவங்க கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக FBIக்கு சீக்கிரட்டா உதவி பண்ண ஒத்துக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா டானஸும் ஜேமியும் லவ் பண்ற மாதிரி நடிக்க போறாங்களாம். சோ தட் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்கு எங்கேயாச்சும் போனாங்கன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த 2 பேரும் லவ் பண்றாங்க, சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. பிளான் பண்ண மாதிரியே 2 பேரும் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. டானஸ்க்கு உண்மையிலேயே ஜேமிய ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொமான்டிக் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி டானஸ ஃபெடரல் ட்ரக் லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மெத் ஹிஸ்டரிய பத்தின டாக்குமெண்ட்ரி வீடியோ போட்டு விடுறாங்க. அதுல என்ன சொல்லிருக்குதுன்னா World War II அப்போ சோல்ஜர்ஸ் ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கணும்,
சோல்ஜர்ஸ் ரொம்ப அட்டென்டிவா ஆக்டிவா இருக்கணும்ங்கிறதுக்காக கவர்மெண்டே சோல்ஜர்ஸுக்கு இந்த மெத் ட்ரக்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்கள் மத்தியில பரவி இப்போ இந்த மெத் ட்ரக் பீப்புள் அண்ட் கம்யூனிட்டிஸ டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோல சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெடரல் லேப்ல வச்சு மெத் ட்ரக் எப்படி ரெடி பண்றாங்கன்னு டானஸ் கத்துக்கிடுறாங்க. தென் ஹாக்கி கோச் பாபி இருக்காங்கல்ல, அவங்களுடைய லேபர் டே பார்பிக்யூக்கு கரெக்டா போயிருந்தாங்க. அங்க வச்சு டானஸோடைய ஓல்டு கிளாஸ்மேட் ஹேதர் டானஸ்க்கு ட்ரக் குடுக்கறாங்க. ஆனா டானஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. சோ டானஸோடைய சர்க்கிள்லயே நிறைய பேரு இந்த ட்ரக்குக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டானஸ் லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போறாங்க. அங்க அவங்க அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு லில்லி கூட சேர்ந்து போறதா தானே பிளான் பண்ணிருந்தாங்க. இப்போ லில்லி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லில்லியோடைய டெத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கூடவே டானஸ் அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டிஜேவை பாக்குறாங்க. அதனாலயுமே ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அப்போ டானஸோடைய ஃப்ரெண்டு ராபின் பெய்லி தான் டானஸ சமாதானப்படுத்தி சேர் பண்றாங்க. இப்போ டானஸ் அவங்க அங்கிள் டேவிட் மாதிரியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சுகர் ஐலாண்டுக்கு போய் ஃபங்கஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி டானஸோடைய ஓல்டு கிளாஸ்மேட் ஹேதர் டானஸ்க்கு ட்ரக் கொடுத்திருப்பாங்கல்ல, இப்போ அந்த சுகர் ஐலாண்ட்ல ஹேதரோடைய டெட் பாடி இருக்குது. ஹேதர் மெத் ட்ரக் ஓவர் டோஸால இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இப்போ டானஸ் என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, அங்கிள் டேவிட் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க ரிசர்ச் பண்ணத நோட் புக்ல நோட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த நோட் புக்கை எங்கன்னு அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதை காணும். சூ செயின்ட் மரியோடைய லோக்கல் ஜூனியர் ஹாக்கி டீம் தான் சூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாக்கி சீசன் பிகின் ஆகுது. டானஸும் சயின்ஸ் டீச்சரான ரான் ஜான்சனும் கிராண்ட் எட்வர்ட்ஸ மீட் பண்றாங்க. கிராண்ட் எட்வர்ட்ஸ் ஒரு ரிச் லாயர். கிராண்ட் எட்வர்ட்ஸோடைய பையன் மைக்கு த சூப்ஸ் டீம்ல ஹாக்கி பிளேயரா இருக்கிறாப்ல. இப்போ மைக்கோடைய பேரண்ட்ஸ் மொத்த ஹாக்கி டீமுக்கும் சண்டே டின்னர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அண்ட் அந்த சண்டே டின்னருக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு கிராண்ட் எட்வர்ட்ஸ் டானஸையும் ரான் ஜான்சனையும் இன்வைட் பண்றாங்க. கிராண்ட் எட்வர்ட்ஸ் இந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருக்கலாம்னு இந்த ரெண்டு பேருமே சந்தேகப்படுறாங்க. சோ அந்த சண்டே டின்னருக்கு போறாங்க. கிராண்ட் எட்வர்ட்ஸோடைய வீட்ல ஹாக்கி டீமுக்காக அடிக்கடி சண்டேஸ்ல டின்னர் பார்ட்டி நடக்கும். அப்படி ஒரு டின்னர் அப்போ மைக் பெர்மிஷன் இல்லாம டானஸ கிஸ் பண்றாங்க. ஆனா கிஸ் பண்ண கூடாதுன்னு டானஸ் தடுத்தப்போ மைக் ரொம்ப கோபப்பட்டு போயிருந்தாங்க. டானஸ் ரொம்ப சோகத்திலையும் வருத்தத்திலையும் இருக்கிறாங்க. எமோஷனல் சப்போர்ட்டுக்காக ஜேமி கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜேமியுமே டானஸ்க்கு ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க. ரான் ஜான்சன் வந்து டானஸ் அண்ட் ஜேமி கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் எமோஷனலா க்ளோஸ் ஆகாதீங்க, நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி நடிக்க தான் செய்றீங்க, ஒரிஜினலா ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. பட் ரான் ஜான்சனுக்கு தெரியாம இந்த ரெண்டு பேருமே சீக்கிரட்டா ரிலேஷன்ஷிப்ல இருக்கதான் செய்யறாங்க. இப்போ டானஸ சமாதானப்படுத்திக்கிட்டு டானஸ சேர் பண்ணிக்கிட்டு இருந்த டானஸோடைய ஃப்ரெண்டு ராபின் பெய்லியுமே மெத் ஓவர் டோஸால இறந்து போயிட்டாங்க. இதனால டானஸ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ராபின் பெய்லி பத்தி சொல்லணும்னா, ஹாக்கி டீம்ல பிளே பண்ண ஃபர்ஸ்ட் கேர்ள் ராபின் பெய்லி தான். நம்ம டானஸை விட ராபின் 2 வயசு மூத்தவங்க. டானஸுமே ஒரு ஹாக்கி பிளேயர் தான். சோ டானஸ்க்கு ஒரு ரோல் மாடலா, மென்டாரா, ஃப்ரெண்டா ராபின் பெய்லி இருந்தாங்க. ராபின் பெய்லியோடைய மதர் என்ன சொல்றாங்கன்னா, ராபின் ஃபர்ஸ்ட் பெயின் கில்லர்ஸுக்கு தான் அடிக்டா இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் மெத் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனாங்களாம். ராபின் லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. டானஸ் ராபின் லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில பாத்திருப்பாங்க. சோ ராபின் இங்க தான் படிக்காங்க போலன்னு டானஸ் நினைச்சாங்க. இப்போ டானஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ராபின் லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிக்கல அப்படின்னா அவங்க லேக் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரக் விற்பனை பண்றதுக்காக தான் கேம்பஸுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு டானஸ் நினைக்கிறாங்க. ராபின் பெய்லி ட்ரக் ஓவர் டோஸால இறந்து போனனால நம்ம மைக் என்ன சஜஸ்ட் பண்றாப்லன்னா, ட்ரக் பிரிவென்ஷன் ப்ரோக்ராம்ஸுக்கு சப்போர்ட் பண்ற விதமா
ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு சேரிட்டி கேம் நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் எல்லாருமே ஒத்துக்கிடுறாங்க. இந்த மைக்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாஸ்டா என்னன்னு பார்க்கலாம். டானஸும் அவங்க ஹாஃப் பிரதர் லீவியும் சேம் பேங்க் அக்கவுண்ட் தான் ஷேர் பண்றாங்க. இவங்களுடையது ஜாயிண்ட் அக்கவுண்ட். இப்போ லீவி அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் டின்னர் வாங்குறதுக்காக டானஸ் கிட்ட டெபிட் கார்டு கேக்குறாங்க. டானஸுமே கொடுத்துருந்தாங்க. லீவி எப்போதுமே மணி விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. சோ லீவி எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க, இப்போ அவங்களுடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு டானஸ் செக் பண்றாங்க. பொதுவா அவங்களுடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல $100 கிட்ட தான் இருக்கும். ஆனா இப்போ $10,000 மேல இருக்குது. அத பார்த்த டானஸ் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஒருவேளை லீவி இந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருப்பாங்களோ, ட்ரக் வித்து அந்த மணிய இந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருக்காங்களோ அப்படின்னு டானஸ் லீவி மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் டானஸ் என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, லீவிக்கு இப்போ 18 வயசு ஆயிடுச்சு. சோ பெர் கேப் பேமெண்ட்ஸ் மூலமா ஒரு வருஷத்துக்கு $36 லீவிக்கு வரும். சோ அந்த மணி தான் அவங்களுடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இருக்குதுன்னு டானஸ் நினைச்சுக்கிடுறாங்க. பெர் கேப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒஜிப்வே ட்ரைப்ல என்ரோல்டு மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு வருஷம் வருஷம் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு விடுவாங்க. இது என்ரோல்டு ட்ரைபல் மெம்பர்ஸுக்கு கிடைக்கிற ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். இது டானஸ்க்கு கிடைக்காது. ஏன்னா டானஸ் ஒஜிப்வே ட்ரைப்ல என்ரோல்டு மெம்பர் கிடையாது. டானஸ் லீவி கிட்ட போய், நீ எதுக்காக நம்மளுடைய ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல இவ்ளோ மணி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லீவி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க லேண்ட் வாங்க போறாங்களாம். லீவி என்ன கேக்குறாங்கன்னா, நீயும் இன்வெஸ்ட் பண்றியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து லேண்ட் வாங்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு டானஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபேமிலியையும் பிசினஸையும் மிக்ஸ் பண்றது பேடான ஐடியான்னு கிராண்ட் மேரி சொல்லிருக்காங்க. சோ உன் கூட சேர்ந்து நான் எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. நெக்ஸ்ட் டானஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லில்லி இறந்ததுக்கு அப்புறத்துல இருந்து டானஸ்க்கு லில்லியோடைய டெத்த பத்தியும் லில்லிய ஷூட் பண்ண டிராவஸ் பத்தியும் கனவு வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கனவுக்கு அப்புறம் டானஸ்க்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டிராவஸ் அடிக்கடி லிட்டில் பீப்புள் அவங்க மேல கோபப்படுறதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒஜிப்வே ட்ரைபல் ஸ்டோரிஸ்ல லிட்டில் பீப்புளை பத்தி அடிக்கடி பேசுவாங்க. சோ வயசான ஒருத்தர் கிட்ட போய் கேட்டா லிட்டில் பீப்புள் உண்மையிலே இருக்காங்களா இல்ல அதெல்லாம் கட்டுக்கதையான்னு தெரிஞ்சுக்கிடலான்னு டானஸ் லெனார்டு மனிட்டோ கிட்ட போய் லிட்டில் பீப்புளை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு லெனார்டு மனிட்டோ என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு 5 வயசு இருக்கும்போது ஒரு தடவை தொலைஞ்சு போயிட்டாங்களாம். அப்போ லிட்டில் பீப்புள் தான் அவங்களுக்கு உதவி பண்ணாங்களாம். 2 நாளைக்கு லெனார்டு மனிட்டோவை அவங்க கூடவே வச்சு லிட்டில் பீப்புள் அவங்கள பாதுகாத்தாங்களாம். மேலும் லெனார்டு மனிட்டோ என்ன சொல்றாங்கன்னா, லிட்டில் பீப்புளுக்கு செம்மையா கோபம் வருமா. ஒரு தடவை அவங்களுடைய கசின் கேஸ ஸ்னிஃப் பண்ணதுக்காக லிட்டில் பீப்புள் அவங்க கசினை செம்மையா திட்டுனாங்களாம். லெனார்டு மனிட்டோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் டானஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா, த லிட்டில் பீப்புள் உண்மையிலேயே இருக்கிறாங்க. மக்கள் தப்பு பண்ணும்போது லிட்டில் பீப்புள் பயங்கரமா கோபப்படுவாங்க. தப்பு பண்றவங்க முன்னாடி வந்து லிட்டில் பீப்புள் தப்பு பண்றவங்கள பயங்கரமா திட்டுவாங்க. அதனாலதான் மனிட்டோவுடைய கசின் கேஸ ஸ்னிஃப் பண்ணப்போ லிட்டில் பீப்புள் அவங்கள பயங்கரமா திட்டிருக்காங்க. அதே மாதிரி டிராவஸ் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணப்பவும் லிட்டில் பீப்புள் டிராவஸ் முன்னாடி வந்து டிராவஸ பயங்கரமா திட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் மினிசோடால இருக்கிற கிட்ஸ் மெத் ட்ரக் யூஸ் பண்ணப்போ லிட்டில் பீப்புள் அவங்க முன்னாடி வந்து அந்த கிட்ஸ பயங்கரமா திட்டிருக்காங்க. சோ அந்த கிட்ஸ் லிட்டில் பீப்புள் அவங்கள திட்டுற மாதிரி ஹலோசினேட் பண்ணல, அது உண்மையிலேயே நடந்திருக்குது. லிட்டில் பீப்புள் ரியலாவே இருக்கிறாங்க அப்படிங்கறத டானஸ் ரியலைஸ் பண்றாங்க. இப்போ டானஸ் இவ்வளோ நாளா தேடிக்கிட்டு இருந்த அங்கிள் டேவிடோடைய நோட் புக்க
அவங்க கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு டிராயர்ல கண்டுபிடிக்கிறாங்க. அங்கிள் டேவிட் ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீக்ரெட்டா FBI ஏஜென்ட்ஸுக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தென் அங்கிள் டேவிட் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா FBI ஏஜென்டான ரான் ஜான்சன் ஜாயின் பண்றாங்க. இப்போ டானிஸ் அவங்களுடைய அங்கிள் டேவிடோடைய நோட் புக்கை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் டேவிட் அந்த நோட் புக்ல எதையுமே டைரக்டா எழுதல, நிறைய கோடு யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த நோட் புக்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸ பத்தி மென்ஷன் பண்ணும் போதெல்லாம் ஒன்னு இனிஷியல்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம டானிஸ பத்தி எழுதும் போதெல்லாம் ஹார்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ளூ நோட் புக்கை ரீட் பண்ணி டானிஸ் என்ன தெரிஞ்சுக்கிடுறாங்கன்னா, டானிஸ் மாதிரியே அங்கிள் டேவிடும் டக் ஐலாண்டுக்கு போய் மஷ்ரூம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அங்கிள் டேவிட் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, மஷ்ரூம்ஸுக்கும் மெத் ட்ரக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். FBI ஏஜென்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மெத் ட்ரக்கு கூட ஏதோ ஒரு ஹலோசினோஜெனிக் மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணி தான் மெத் எக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரஸான ட்ரக்கை ரெடி பண்றாங்க. அதனாலதான் மெத் எக்ஸ் ட்ரக் யூஸ் பண்றவங்களுக்கு ஹலோசினேஷன் வருதுன்னு FBI ஏஜென்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மெத் எக்ஸ் ட்ரக்குக்கும் மஷ்ரூம்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அங்கிள் டேவிட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தை பத்தி அங்கிள் டேவிட் FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. இப்ப வரைக்குமே FBI ஏஜென்ட்ஸ் அந்த மஷ்ரூம்ஸ் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. FBI ஏஜென்ட்ஸுக்கு உதவி பண்ற டானஸுமே அந்த மஷ்ரூம்ஸ் பத்தி தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நோட் புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் டானஸ் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிடுறாங்க. என்னன்னா, அங்கிள் டேவிடோடைய மோட்டிவ் என்னன்னா, மெத் எக்ஸ் ட்ரக்குக்கு அவங்க கம்யூனிட்டியில நிறைய பேரு அடிக்ட் ஆகிருக்கிறாங்க, நிறைய பேரு இறந்து போறாங்கல்ல. சோ அதை தடுத்து நிறுத்தி அவங்க கம்யூனிட்டிக்கு உதவி பண்றதுக்காகவும் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஒஜிப்வே மெடிசனை பாதுகாக்கிறதுக்காகவும் தான் அங்கிள் டேவிட் FBIக்கு உதவி பண்ற மாதிரி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மெத் எக்ஸ் ட்ரக்கை ரெடி பண்றதுக்கு மஷ்ரூம்ஸை யூஸ் பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா FBI வந்து மஷ்ரூம்ஸை ரிசர்ச் பண்றதை விட்டுட்டு ட்ரெடிஷ்னல் ஒஜிப்வே மெடிசனை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா ஒஜிப்வே உடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன் அழிஞ்சு போயிரும். சோ அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசனை பாதுகாக்கிறதுக்காக அங்கிள் டேவிட் அவங்களுடைய ரிசர்ச் பத்தி FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லவே இல்லை. அதை நம்ம டானஸுமே புரிஞ்சுக்கிடுறாங்க. தென் அங்கிள் டேவிட் அவங்களுடைய நோட் புக்ல லைட் பல்ப் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி எழுதியிருக்காங்க. அதை ரீட் பண்ணும்போது அந்த லைட் பல்ப் டிராவிஸ் தான் அப்படின்னு நம்ம டானஸ் தெரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ இந்த லைட் பல்ப், அதாவது டிராவிஸ் அவங்களுடைய சயின்ஸ் டீச்சர் டேவிட் கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம மரம் செடிக்கெல்லாம் உரம் போடுவோம்ல, அந்த உரத்துல விஷ செடியை போட்டா அந்த உரத்தோட வளர்ற பயிரையும் அது விஷமாக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அங்கிள் டேவிடுக்கு அவங்க ஸ்டூடெண்ட் டிராவிஸ் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. டிராவிஸ் வித்தியாசமான கேள்விகள் கேக்குறாங்க. ஆளும் கொஞ்சம் சரியில்லையே, ஒருவேளை டிராவிஸ் அந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருப்பாங்களோன்னு அங்கிள் டேவிடுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்குது. தென் அங்கிள் டேவிட் டிராவிஸ பத்தி பேசுறதுக்காக டிராவிஸோடைய மதரை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. சோ இது வரைக்கும் அந்த நோட் புக்ல இருக்குது. டிராவிஸோடைய மதரை மீட் பண்றதுக்காக அங்கிள் டேவிட் போனதுக்கு அப்புறம் தான் அங்கிள் டேவிட் காணாம போயிட்டாங்க. லேட்டர் அங்கிள் டேவிட் மெத் ஓவர் டோஸால இறந்து போயிட்டாங்கங்கிற நியூஸ் மட்டும் தான் வந்துச்சு. சோ அங்கிள் டேவிட மெத் செல்லுல இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்க தான் கொலை பண்ணிருக்கணும். மெத் செல்லுல டிராவிஸ் ஒரு முக்கியமான ஆள். இப்போ அங்கிள் டேவிடோடைய நோட் புக்கை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் டானஸ்க்கு என்ன தெரிய வந்திருக்கு, மஷ்ரூம்ஸுக்கும் மெத் எக்ஸோடைய பவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அங்கிள் டேவிட் முன்னாடி
முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா FBI ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க இத சொல்லவே இல்ல. ஏன்னா அங்கிள் டேவிட் ட்ரெடிஷனல் ஒஜிப்வே மெடிசின்ஸ பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. தென் டானிஸ் லெனார்டு மனிடோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? மினிசோடால இருக்கிற கிட்ஸ், டிராவிஸ் இவங்க எல்லாருமே மெத் எக்ஸ் ட்ரக் யூஸ் பண்ணனால ஹாலோசினேட் பண்ணல. லிட்டில் பீப்புள் ரியலாவே இருக்கிறாங்க. அவங்க ட்ரக் யூஸ் பண்ணனால அது தப்புன்னு லிட்டில் பீப்புள் அவங்கள உண்மையிலேயே திட்டிருக்காங்க அப்படின்னு டானிஸ் தெரிஞ்சுக்கிடுறாங்க. இப்போ டானிஸ் என்ன பண்றாங்கன்னா, அங்கிள் டேவிட் வந்து அவங்களுடைய நோட் புக்ல மெத் எக்ஸ் ட்ரக்குக்கும் மஷ்ரூம்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி வச்சிருக்காங்கல்ல, அந்த பேஜஸ மட்டும் கிழிச்சிட்டு அந்த நோட் புக்கை FBI-க்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. சோ FBI ஏஜென்ட்ஸ் அந்த நோட் புக்கை ரீட் பண்ணாலும் அங்கிள் டேவிட் அவங்களுடைய ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி தான் காமிக்கும். சோ FBI அந்த ஹலோசினோஜெனிக் மஷ்ரூம்ஸ் பத்தியே தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மத்த ட்ரெடிஷனல் மெடிசின்ஸ் எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. இப்போ டானிஸ்க்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டானிஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லில்லி கிறிஸ்மஸ் டைம்ல தான் டிராவிஸ் கூட பிரேக்கப் பண்ணாங்க. தென் காதலர் தினத்துக்கு முந்தின நாள் டிராவிஸ் லவ் மெடிசனை லில்லி கிட்ட கொடுத்து லில்லிய சாப்பிட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனா லில்லி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபியூ வீக்ஸ்ல தான் டிராவிஸுமே மெத் எக்ஸ் ட்ரக்குக்கு அடிமையாயிட்டாங்க. இப்போ டானிஸ் என்ன ரியலைஸ் பண்றாங்கன்னா, இந்த டிராவிஸ் தான் மெத் ட்ரக் கூட லவ் மெடிசனை ஆட் பண்ணி மெத் எக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரஸான ட்ரக்கை ரெடி பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா இந்த லவ் மெடிசன் வந்து ஒஜிப்வேல இருக்கிற ஒரு ட்ரெடிஷனல் மெடிசன். சோ இத பத்தி FBI ஏஜென்ட்ஸுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த லவ் மெடிசனை அழிச்சிருவாங்க. சோ FBI கிட்ட சொல்ல வேண்டாம், இத பத்தி சீக்கிரட்டா நமக்குள்ளே வச்சுக்கிடலான்னு டானிஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஒஜிப்வே ட்ரெடிஷனல் மெடிசனை பாதுகாக்கிறதுக்காக தான் பண்றாங்க. இப்போ டானிஸோடைய ட்ரைபல் என்ரோல்மெண்ட்டுக்கான பேப்பர் ஒர்க்கை ஆன்டி டெடி கொண்டு வராங்க. அதுல 26 எல்டர்ஸ் டானிஸுக்கு சப்போர்ட் பண்ற விதமா சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் டானிஸோடைய 19வது பர்த்டே அன்னைக்கு த பெனிஃபிட் ஹாக்கி கேம் நடக்குது. அதுல டானிஸுமே விளையாடுறாங்க. டானிஸுக்கு அடிபட்டுறது. லேட்டர் த ட்ரைபல் கவுன்சில் வந்து டானிஸோடைய ட்ரைபல் என்ரோல்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் டானிஸ்க்கு தெரிய வருது. டானிஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலி டானிஸ் ஒஜிப்வே ட்ரைப்ல அபிஷியல் மெம்பர் ஆயிட்டாங்க. இப்போ டானிஸ் அவங்க ஒஜிப்வே ஐடென்டிட்டியோட மோர் கனெக்டடா ஃபீல் பண்றாங்க. லேட்டர் தட் நைட் ஜேமியும் டானிஸும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஜேமி டானிஸ லவ் பண்றதா சொல்றாங்க. அத கேட்டதும் டானிஸ் ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. தென் த பிக் ஆனுவல் ஷாகாலா டான்ஸ் அப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. ரான் ஜான்சன் டானிஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஜேமி அவனுடைய கரியரை பூஸ்ட் பண்றதுக்காக தான் உன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கான். நீ மெத் எக்ஸ் ட்ரக்கை பத்தி கண்டுபிடிச்சினா அதோடைய கிரெடிட் ஜேமிக்கு தான் போகும். அதுக்காக தான் உன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டானிஸோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டிஜே டானிஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய ஹாஃப் பிரதர் லீவி என்ன ரொம்ப மிரட்டுனா, லீவிக்கு பயந்து போய் தான் நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் மைக்கோடைய டேட் கிராண்ட் எட்வர்ட்ஸ் டானிஸை ரேப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டானிஸ் ஜேமியை மீட் பண்றாங்க. டானிஸ் ஜேமி கிட்ட ஜேமியோடைய ரியல் நேம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேமி என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ரியல் நேம் அண்ட் ஐடென்டிட்டிய நீ தெரிஞ்சுக்கிடாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு ஜேமி அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதையுமே டானிஸ் கிட்ட சொல்லல. சோ ரான் ஜான்சன் சொன்னது எல்லாமே உண்மைதான் போல அப்படின்னு டானிஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ரான் ஜான்சன் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. முன்னாடி டானிஸும் ஜேமியும் லவ் பண்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டாங்கல்ல, அந்த பிளானையே ஜேமி தான் போட்டாங்க அப்படின்னு ரான் ஜான்சன் சொல்லியிருப்பாங்க. இப்போ டானிஸ் ரொம்ப மனசொடைஞ்சு போயிட்டாங்க. கோவத்துல ஜேமியை அடிச்சுட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிருந்தாங்க. தட் நைட் டானிஸ்க்கு மறுபடியும் லில்லியோடைய டெத்தை பத்தி கனவு வருது. அப்போ டானிஸ்க்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டிராவிஸ் தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போறதுக்கு முன்னாடி டிராவிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
முன்னாடி பிபி கன்னை ஃபயர் பண்ணி ஒரு லேடிய பிளைண்ட் ஆக்குனது நான் கிடையாது, அந்த பிபி கன்னை ஃபயர் பண்ணது லீவி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிராவிஸ் தன்னை தானே ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. இப்போ டானஸ்க்கு அவங்க ஹாஃப் பிரதர் லீவி மேல அதிகமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ நெக்ஸ்ட் மார்னிங் டானஸ் அவங்க ஜாயிண்ட் அக்கௌண்டோடைய பேங்க் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாக்குறாங்க. அது மூலமா என்ன தெரிய வருதுன்னா, லீவி ட்ரக்ஸ் வித்து அந்த மணிய இவங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட் மூலமா தான் மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேலும் லீவிக்கு அகைன்ஸ்டா ப்ரூஃப் கலெக்ட் பண்றதுக்காக டானஸ் லீவியோடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்க ஃபாதரோடைய ஸ்கார்ஃப் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ஸ்கார்ஃப் டானஸ்க்கு அவங்க சின்ன வயசுல அவங்க ஃபாதர் கூட ஹாப்பியா இருந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ கொண்டு வரும். அந்த ஸ்கார்ஃப் கிரீன் கலர்ல இருக்குது. ஆனா லீவி அந்த ஸ்கார்ஃப் ப்ளூ கலர்ல இருக்கும்னு டானஸ் கிட்ட போய் சொல்லிருக்காங்க. அந்த ஸ்கார்ஃப் தொலைஞ்சு போயிட்டுன்னு லீவி போய் சொல்லிருக்காங்க. இப்போ அந்த ஸ்கார்ஃப் லீவியோடைய வீட்ல தான் இருக்குது. லேட்டர் டானஸ் அந்த ஸ்கார்ஃபோடைய ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிடுறாங்க. அந்த கிரீன் ஸ்கார்ஃப டானஸோடைய மதர் தான் டானஸ் ஃபாதரோடைய ஒய்ஃப் டானாக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. எதுக்காகனா, இந்த ஸ்கார்ஃப நீ பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய ஹஸ்பண்ட் என்ன ஏமாத்திட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கறத உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கார்ஃப டானஸோடைய மதர் டானாக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இப்போ டானஸ் லீவியோடைய வீட்டுல இருந்து அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. டானஸோடைய மதர் என்ன சொல்றாங்கன்னா, லீவி உனக்காக 2 boxes ஆஃப் பர்த்டே கிஃப்ட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டானஸும் வேகமா அதை போய் பாக்குறாங்க. ஒரு கிஃப்ட் என்னன்னா, லீவி, டானஸ் அண்ட் அவங்களுடைய ஃபாதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்டு போட்டோ. இன்னொரு கிஃப்ட் என்னன்னா, a box ஆஃப் ஹாக்கி பக்ஸ். அந்த ஹாக்கி பக்ஸோடைய குவாலிட்டியும் சரியா இல்ல, வெயிட்டும் கரெக்டா இல்ல. அதுக்கப்புறம் நல்லா பார்த்தாதான் தெரியுது அந்த ஹாக்கி பக்ஸுக்குள்ள மெத்த ட்ரக் வச்சிருக்காங்க. சோ வெளியில யாருக்குமே தெரியாம ஹாக்கி பக்ஸுக்குள்ளதான் மெத்த ட்ரக் அடைச்சி சீக்கிரட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ டானஸ்க்கு என்ன சந்தேகம்னா, லீவி எதுக்காக அந்த ட்ரக்க அவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு டானஸ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே லீவியோடைய மதர் டானா அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, லீவி ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சடனா டானா டானஸ்க்கு ட்ரக் கொடுத்துருந்தாங்க. டானஸும் அங்கேயே மயங்கிருந்தாங்க. தென் டானஸ் எந்திக்கும் போது பார்த்தா அவங்க சுகர் ஐலாண்ட்ல இருக்கிறாங்க. பக்கத்திலேயே ஜேமியும் அங்க இருக்கிறாங்க. இப்பந்தான் டானஸ்க்கு தெரிய வருது அந்த மெத்த செல்லோடைய லீடர் யாருன்னா மைக் எட்வர்ட்ஸ். லீவியும் அந்த மெத்த செல்லுல ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. டானாவுமே அந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி தான் இருக்கிறாங்க. லீவியோடைய மதர் டானா தான் அங்கிள் டேவிடையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க. தென் இந்த மெத்த செல்லுல இருக்கிறவங்க தான் அங்கிள் டேவிட கில் பண்ணிருக்காங்க. இந்த மெத்த செல்லுல இருக்கிறவங்க டானஸையும் ஜேமியையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இவங்க எங்க எங்க போறாங்க, எப்படி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்றாங்கன்னு நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. கரெக்டா பிளான் போட்டு 2 பேரையுமே தூக்கிட்டாங்க. இப்போ டானஸ் கோச் பாபி கிட்ட உதவி கேக்குறாங்க. அப்பந்தான் தெரிய வருது கோச் பாபியும் இந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த மெத்த செல்லுல இருக்கிறவங்க டானஸ மிரட்டி டானஸ் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீ உன்னுடைய நாலேஜை யூஸ் பண்ணி எங்களுடைய மெத் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. டானஸும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒத்துக்கிடுற மாதிரியே ஒத்துக்கிடுறாங்க. சோ டானஸ வண்டியில ஏத்தி மெத் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக லேபுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போற வழியில டானஸ் வண்டியோடைய வீல புடிச்சு இழுத்து அந்த வெஹிக்கிளை கிராஷ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் டானஸ் அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க. போலீஸ கூட்டிட்டு சுகர் ஐலாண்டுக்கு வராங்க. ஜேமியையும் காப்பாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் டானஸ் மயங்கி விழுந்துருந்தாங்க. டானஸ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. இப்போ டானஸ்க்கு ஒரு விஷன் வருது. அதுல டானஸோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் லில்லி டானஸ கிஸ் பண்றாங்க. இவ்வளோ நாளா இந்த ட்ரக்கால இறந்து போனவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்ததுக்காகவும் இந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்ததுக்காகவும் டானஸ்க்கு நன்றி சொல்ற விதமா லில்லி டானஸ கிஸ் பண்றாங்க. இந்த விஷன் டானஸ்க்கு வருது. இப்பவுமே டானஸ்
ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறாங்க. டானஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா கிராண்ட் மேரி இறந்து போயிட்டாங்க. அந்த மெத்து செல்லுடைய லீடர் மைக் காணாம போயிட்டாங்க. தென் FBI எந்த விதத்திலயுமே டானஸ்க்கு நீதி வாங்கி தரல. டானஸ கிட்னாப் பண்ணாங்கல்ல, அதுக்காகவும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. டானஸ கிராண்ட் எட்வர்ட்ஸ் ரேப் பண்ணாங்கல்ல, அதுக்காகவும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எவ்வளவு போராடி உண்மையை வெளியில கொண்டு வந்தாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதே இல்ல. கிராண்ட் எட்வர்ட்ஸ் ஒயிட் அப்படிங்கறனால அவங்க மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. பவர் அண்ட் மணி இருக்கிறவங்க என்னனாலும் தப்பு பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது இல்ல. டானஸ் ஜேமி கூட அவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிட்டாங்க. டானஸ் ஜேமி கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்ன, உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 10 மாசம் ஆயிடுச்சு, பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. லீவியையும் ஸ்ட்ராமியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறத இன்னும் ரிவீல் பண்ணல. மைக்க இப்பயுமே காணும். என்னதான் கோச் பாபி இந்த மெத்த செல்லுல இன்வால்வ் ஆகி இருந்தாலும் இப்போ கோச் பாபி ஸ்டார் விட்னஸ் ஆயிட்டாங்க. லீவிக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்ல ஒத்துக்கிட்டாங்க. தென் நம்ம ஜேமி டானஸ்க்கு போஸ்ட் கார்ட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் 2 பேருமே பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க, ரிலேஷன்ஷிப்ல இல்ல. நெக்ஸ்ட் ஒஜிப்வே ட்ரைப்ல இருக்கிறவங்க இந்த ட்ரக் கிரைம்ஸ சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கம்யூனிட்டியில இருக்கிற ட்ரக் டீலர்ஸை ரிமூவ் பண்றதுக்காகவும் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி இப்போ ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இறக்கம் காமிக்கிற விதமாகவும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி ட்ரைபல் மெம்பர்ஸ் யாராச்சும் ட்ரக் கிரைம்ஸ்ல ஈடுபட்டால் அவங்கள 5 வருஷத்துக்கு பேனிஷ் பண்ணிருவாங்க. இப்போ பேனிஷ்மெண்ட் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு எந்த ட்ரைபல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்காது. லைக் ஹெல்த் கேர், ஹவுசிங் சப்போர்ட், பெர் கேப் பேமெண்ட்ஸ், இந்த மாதிரியான எந்த ட்ரைபல் பெனிஃபிட்ஸுமே 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு கிடைக்காது. லீவியோடைய மதர் டானா ஃபயர் கீப்பர் தான் ஃபர்ஸ்ட் இந்த லாவை ஃபேஸ் பண்றாங்க. டானா ஃபயர் கீப்பர் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இவங்கள ஜெயிலுக்கு அனுப்பல, அதுக்கு பதில 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு எந்த ட்ரைபல் பெனிஃபிட்ஸுமே கிடைக்காத மாதிரி இவங்கள பேனிஷ் பண்ணிருந்தாங்க. கூடவே டானாக்கு ஹெவி ஃபைன்ஸும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டானஸ் இப்போ த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவாய்க்கு போய் எத்தனோ பாட்னி படிக்கலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. கூடவே சீனே நிம்கி கிட்ட ட்ரெடிஷனல் மெடிசனும் கத்துக்கிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. பவ் அப்படிங்கிற கல்ச்சுரல் கேதரிங் நடக்குது. டானஸ் ரெட் ஜிங்கிள் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அங்க போறாங்க. அங்கிள் டேவிட் அண்ட் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் லில்லி இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா டானஸ் டான்ஸ் ஆடுறாங்க. டானஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் அவங்க கம்யூனிட்டிக்காகவும் ப்ரேயர் பண்றாங்க. டானஸ் மாடர்ன் சயின்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜோட அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுற மாதிரி இந்த நாவல் முடியுது. ஸோ ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும்னு நினைச்சேன், பட் ஆஸ் யூஷுவல் லாங்கா போயிடுச்சு. சாரி ஃபார் தட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.